எடப்பாடிகிட்ட போய் கேட்குறாங்க, அங்கே போய் கேளுங்கன்ட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை, அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியமில்லை. நன்றி, வணக்கம். எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் வரப்போகுது. 5 மாதம் 4 மாதம்தான் இருக்குது. ஏன்னா மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும். 4-5 மாதம்தான் இருக்குது. இந்த 4-5 மாதத்தில் கட்சிகள்லாம் எவ்வளவு இது பண்ணுவாங்க தெரியுமா? இது 10 பேர் போனதுனால எங்களுக்கு நஷ்டம் இல்லை அப்படிங்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு. அதிமுக ஒன்றும் பாதிப்பு இல்லை, அவருக்கு செல்வாக்கே கிடையாது செங்கோட்டையன். நான் என்ன சொல்கிறேன், போன உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அப்போ அதிமுக தனியாக நின்றுது. அப்போ வாங்கின வாக்கு சதவீதம் 29%. அதுக்கப்புறம் இவங்க இபிஎஸ் இவங்கெல்லாம் இப்போ கட்சியை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் போன எம்பி எலெக்ஷனில் இவங்க வாங்கின தனியாக நின்னாங்க, பிஜேபியோட சேராமல். அப்போ இவர்கள் வாங்கின வாக்கு சதவீதம் 22.7 குறைஞ்சது. எப்போவுமே ஒருத்தர் போனால் அதில் பல விஷயங்கள் போயிடும். இப்போ மறுபடியும் இவர் போகிறாரு, செங்கோட்டையன் போகிறாரு, இப்போ கேபி முனியசாமி போகிறாருன்னு இன்றைக்கி செய்திகள்லாம் வந்திருக்கு. இப்படி ஒவ்வொருத்தராக போயிட்டு இருந்தால் சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்ல, மாற்று நடவடிக்கை எடுக்கணும்ல. கருணாநிதி என்ன பண்ணுவார், யாராச்சும் சேர வருவாங்க கட்சியில், இப்போ சேராத, எலெக்ஷன் வரும்போது அப்போ சேரு. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ உங்களுக்கு செல்வாக்கு கூடுது, எல்லா பேரும் அவங்க பக்கம் சேர்றாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு எலெக்ஷன் ஸ்டண்ட்டுக்காக நிறுத்தி வச்சுருப்பார். அது மாதிரி எலெக்ஷன் டைமில் ஸ்டண்ட் அடிக்கணும்ல, கூட்டணி சேரணுமே. எடப்பாடி இதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கார், பிஜேபின்னு வச்சுருக்கீங்க. அவர் அமித்ஷா சொன்னது என்ன, அதிமுக ஒன்றா இணைக்கணும், நீங்கள் சேர்த்துக்கலன்னா நான் என்டிஏ கூட்டணியில் தனித்தனியாக வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னாரு. இப்போ போக இருக்கிறவங்க போயிட்டு இருந்தால் வாய்ப்பு என்ன இருக்குது?